من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. وقال النبي صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال صلى الله عليه وآله وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் தோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்தில் வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத ஒரு மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபா தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழுகின்ற வாழ போகின்ற அத்துணை முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இந்த வானம் பூமி இருக்கும் காலம் எல்லாம் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வாழ்விலே எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை தன்னால் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு தடுத்து தவிர்ந்து வாழும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தடுத்து தவிர்ந்து வாழும்படியும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து ஒரு சொற்பமான காலத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ரொம்ப குறுகிய காலம், நீண்ட காலம் நம்ம வாழ போறது இல்லை. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளால அல்லாஹ் மனிதன் என்ற அடிப்படையில மனிதனுக்கு இன்பத்தையும் வைத்திருக்கிறான், துன்பத்தையும் வைத்திருக்கிறான், சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறான், கவலையையும் வைத்திருக்கிறான். மனிதனுக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு வளமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களையும் மனிதர்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். அந்த நபிமார்களுக்கு கூட இன்பத்தையும் அல்லாஹ் கொடுத்தான், துன்பத்தையும் கொடுத்தான், சந்தோஷத்தையும் கொடுத்தான், கவலையையும் கொடுத்தான். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறானே, வஅன்னஹு ஹுவ அضحக வஅப்கா, நான் யாரு தெரியுமா? நான் தான் உங்களை சந்தோஷப்படுத்துபவன், நான் தான் உங்களை கவலைப்படுத்துபவன், நான் தான் உங்களை சிரிக்க வைப்பவன், நான் தான் உங்களை அழ வைப்பவன். சிரிக்க வைக்கிறது அல்லாஹ், சந்தோஷப்படுத்துறது அல்லாஹ், அழ வைப்பது அல்லாஹ், கவலையை தருவது அல்லாஹ். சந்தோஷம் யாரும் நினைத்து சந்தோஷமாக இல்லை. ஒரு மனிதர் சிரிக்கிறாரு, அவர் சந்தோஷமா இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு மனிதர் மாடி கட்டுகிறார், சந்தோஷமா இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு மனிதர் வாகனங்களை வாங்குகிறார், சந்தோஷமா இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹ், அல்லாஹ்க்கு தான் தெரியும் இவர் சந்தோஷமா இருக்காரா கவலையா இருக்காரான். நிறைய பேருக்கு நிறைய பேரை பார்த்தா ஏக்கம், கவலை. அவரை பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு, எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு, அவருக்கு என்ன வாகனம், அவருக்கு என்ன ஆடை, அவருக்கு என்ன வீடு, அவருக்கு என்ன தொழில், அவருக்கு என்ன வருமானம் என்றெல்லாம் நினைத்து சில பேருடைய உள்ளங்கள் இயங்குகிறது. ஆனா அல்லாஹ்க்கு தான் தெரியும் இவருடைய உள்ளம் சந்தோஷமா இருக்குதா கவலையா இருக்குதா. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி மறுபக்கம் சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது, எந்த வசதியும் இருக்காது, எந்த ஆற்றலும் இருக்காது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ்வே கேட்கிறான், நபியே நீங்க அனாதையாக இருக்கலையா, நபியே நீங்க ஏழையாக இருக்கலையா, நபியே நீங்க வழி தவறினவராக இருக்கலையா? எல்லாம் அறிஞ்ச அல்லாஹ் சொல்றான், அனாதையாக இருந்தீங்க உங்களை நாங்க அரவணைச்சோம், ஏழையாக இருந்தீங்க உங்களை நாங்க செல்வந்தராக ஆக்கினோம். வெளிரங்கத்தில் என்ன இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே? ஒன்றுமே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றோம், உங்களை நாங்க சீமான்தாரியாக ஆக்கினோம், உங்களை நாங்க வரவேற்றோம், உங்களை நாங்க அரவணைச்சோம். கண்ணியமானவர்களே, வெளிரங்கத்தை வைத்து சந்தோஷமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அல்லாஹ் எப்படி இருந்தாலும் மனிதன் என்று வருகிற நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறான், கவலையையும் வைத்திருக்கிறான். 1,24,000 நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் இப்படியெல்லாம் வரும், இப்படியெல்லாம் வரும், இப்படியெல்லாம் வரும் என்பதை அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை வச்சு காட்டியிருக்கிறான்.
அதிலேயும் கடைசியாக நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்தான், அவங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் கவலையை கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள்ல உயர்ந்தவங்க, ஈமான்ல உயர்ந்தவங்க, பக்குவத்துல உயர்ந்தவங்க, வாழ்க்கை என்றால் என்னவென்பதை காட்டிக் கொடுப்பதிலே நபிதான் முன்மாதிரியானவங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பக்குவமானவன், நான் பேணுதலானவன், நான் அமல் இபாதத் செய்றவன் என்று சொல்லி நபி எப்பவுமே அமைதியாக இருக்கல்ல. நபியும் கலகலப்பாக இருந்திருக்கிறாங்க, நபியும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, நபியும் சிரித்த முகத்தோடு இருந்திருக்கிறாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புன்முறுவல் பூப்பது, புன்முறுவல் பூப்பது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான்டா, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக ஸதகா, அல்லாஹ் உங்களுக்கு சதகாட நன்மை எழுத வேண்டாங்க. அல்லாஹ் சதகாட நன்மையை கொடுக்கிறான், வெறும் ஒரு புன்முறுவல்ல, வெறும் ஒரு சிரிப்புல. கண்ணியமானவர்களே, எந்த அமலை நாங்கள் அற்பமாக நினைக்கிறோமோ சில நேரங்களிலே அந்த அமல் நம்முடைய தலைவிதியை கூட மாத்திரும். சதக்கா கொடுத்தா உயிரை காக்குமா, அதே நன்மை அல்லாஹ் ஒரு புன்முறுவல்ல கொடுக்கிறான், ஒரு சிரிப்புல கொடுக்கிறான். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யுல் அமலி அஃதல், அமல்கள்ல ஆக சிறந்தது எது நாயகமே? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்ஹாலு சுரூர் அலல் முஸ்லிம், இன்னொரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்தி பாருங்க, அல்லாஹ்விடத்தில் அதை விட ஒரு சிறந்த அமல் இல்லைன்றாங்க. ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறதுக்கு முதன்மையாக இருக்கிறது சிரித்த முகம், புன்முறுவல் பூத்த முகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா மலையில இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வருகிற நேரம் நபியோட கையில எத்தனை லட்சம் பணம் இருந்துச்சு, எத்தனை கோடி பணம் இருந்துச்சு? ஒரு பைசா இல்ல, ஒரு நயா பைசா கிடையாது, எந்த பணமும் இல்ல. ஒரு கட்சி, ஒரு இயக்கம், ஏதாவது ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிற நேரம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு செலவழிப்பாங்க, எத்தனை கோடிகளை சேர்த்துக்கிடுவாங்க, எவ்வளவு ஆட்களை வச்சுக்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையில எதுவுமே இருக்கல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னே ஒன்னு வச்சிருந்தாங்க, சிரித்த முகம், புன்முறுவல் பூத்த முகம். யாரை கண்டாலும் சிரிக்கணும். நம்மள எத்தனையோ பேர் என்னென்னமோ சுன்னத்துகளை பின்பற்றோம், இந்த ஒரு சுன்னத்து ரொம்ப சிரமமா இருக்குது. கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருக்கிறது, புன்முறுவல் நிறைந்த முகத்தோடு இருக்கிறது. நமக்கு பிரச்சனை, அதுக்குன்னு நம்மளை பாக்குறவங்களுக்கும் பிரச்சனையா? நமக்கு பிரச்சனைன்றதுனால பாக்குறவங்க எல்லாத்தையுமே முறைச்சுக்கிட்டு இருக்கிறது, பாக்குறவங்க எல்லாத்தையுமா பார்த்து சிரிக்கிறது இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில நேரங்கள்ல எங்களோட உள்ளத்தில் உள்ள அற்பமான எண்ணம் அடுத்தவங்களை பார்த்து சிரிக்க நினைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்தவர்களை அற்பமாக நினைப்பதே போதும் நாங்க அவன் கெட்ட மனிதன் என்பதற்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்களை அற்பமா நினைக்கிறது, இந்த ஆளை பார்த்து நான் சிரிக்கிறதா, இவரை பார்த்து நான் சிரிச்சு பேசுறதா, இவருக்கு ஒரு சலாம் சொல்றதா, இவருக்கு ஒரு முசாஃபஹா செய்யறதா, சலாம் கூட தராதரம் பார்த்துதான் இப்ப வருது. அல்லாஹ் ஒரு ஆளை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழு சலாமும் வருது. கொஞ்சம் நடுத்தரமான ஆளை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படியே பார்த்தா அவரே சலாம் சொன்னாலும் வர்ற பதிலும் ஒழுங்கா வருது இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாப்பட்டவங்க? நானும் தானும் சந்தோஷமாக இருந்து கூட இருப்பவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில சந்தோஷப்படுத்துகிற சுவாரஸ்யமான மறுமையினுடைய உலகத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தா கடவாய் பள்ளு தெரிகிற அளவுக்கு சிரிப்பாங்க, அடுத்தவங்க சிரிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குள்ள போற மனிதர்கள், கடைசி கட்டமா சொர்க்கத்துக்குள்ள போற மனிதர்கள், அவர்களுடைய ஹதீஸ்களுடைய வரிசையிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியா சொர்க்கம் போறதுக்கு நரகத்துல இருந்து அல்லாஹ் ஒரு மனுஷனை கடைசியா எடுப்பான். அந்த மனுஷன் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் அல்லாஹ் சொல்லுவானா மலாயிக்காமார்கள் இடத்துல, அரிது அலைஹி சுகார துனூபிஹி, அவருடைய செயலேடு அவர்கிட்ட காட்டுங்க, அவருடைய செயலேட்டுல இருக்கிற சிறிய சிறிய பாவங்களை மாத்திரம் வைத்து விட்டு பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க என்று சொல்லி மலாய்க்கமார்கள் இடத்துல அல்லாஹ் சொன்ன நேரம்
மலாய்க்காத்துமார்கள் எல்லாம் அந்த மனிதர் இடத்திலே அவர் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்தையும் காட்டுவாங்க. நீங்க இந்த பாவங்களை செஞ்சீங்களா? ஆமா நான் செஞ்சேன். இந்த பாவங்களை செஞ்சீங்களா? ஆமா செஞ்சேன். இந்த பாவங்களை செஞ்சீங்களா? ஆமா நான் செஞ்சேன். எல்லா பாவங்களும் காட்டப்படும். முடிவுல இவர் பயந்துருவாரு, நான் எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கிறேனே, எல்லா பாவங்களையும் காட்டப்பட்டுச்சே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை சந்தோஷப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சொல்லுவானா, ஃபஇன்னலக மகானு குல்லி ஸய்யிஅத்தின் ஹஸனா, என்னுடைய அடியானே, என்னுடைய அடியானே, உன்னுடைய இவ்வளவு பாவங்களையும் நான் நன்மையாக மாத்திட்டேன், சந்தோஷப்படு. சுப்ஹானல்லாஹ். உதாரணமா ஒரு 1000 பாவம் செஞ்சிருக்கிறோம்னு வைங்களே, அந்த 1000 பாவத்தையும் 1000 ஹஜ்ஜுகள் செய்தா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மை உங்களுக்கு தரப்போறேன் என்று அல்லாஹ் சொன்னா அந்த நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவர் உடனே சொல்லுவாரா, யா அல்லாஹ் ஏண்ட இன்னும் கொஞ்சம் பாவம் இருந்துச்சே, அந்த பாவங்களை இந்த செயலேற்ற நான் காணலையே. சொல்றாங்க சஹாபிகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியானுடைய இந்த நிலைமையை பார்த்து, இந்த வார்த்தையை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சாங்க. ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடவாய் பல்லு கூட தெரிந்தது. நாங்க ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் செஞ்ச பாவத்தை மறக்கிற நேரம் அல்லாஹ் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நன்மையை தார என்று சொன்ன உடனே மனுஷன் புத்திய காட்டிட்டான். என்ன அல்லாஹ், நான் இவ்வளவு இல்லையா அல்லாஹ், இன்னும் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் அல்லாஹ், என்ன செயலைத்த அந்த பாவம் எல்லாம் காணுமேன்ட்டானா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சபையில் உள்ள சஹாபிகளை சிரிக்க வச்சு ரசிச்சாங்க. கண்ணியமானவர்களே, இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சஹாபி வந்தாங்க. வந்து யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஹலக்து வ வகாது அலா அஹ்லி ஃபீ ரமதான். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதானுடைய காலம் இரவு நேரத்திலே அல்லாஹ் ஹலாலாக்கின உண்டே நான் பகல் நேரத்தில் செஞ்சுட்டேன் நாயகமே, நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் நாசமாகிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செஞ்சுட்டீங்க? மனைவியோட ஒன்று சேர்ந்துட்டேன் நாயகமே, போச்சு, நான் நாசமாயிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன். இவருக்கு இப்ப ரொம்ப தயக்கமாயிருச்சு. இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை பகல்ல செஞ்சா நோன்பு முடிஞ்சிடும், அல்லாஹ் கிட்ட கெட்டவனாகிருமே, இதெல்லாம் சொல்லி புலம்புற நேரம் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழரே நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இதற்கு குற்ற பரிகாரம் வச்சிருக்கான். என்ன நாயகமே? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅத்திக் ரகபா, நீங்க ஒரு ரகபாவை உரிமையிடுங்கள். நாங்க ரகபாண்டா அரபியில ஒன்று பிடரிக்கு சொல்றது, இன்னொன்று அடிமைக்கு சொல்றது. இவரு கொஞ்சம் தமாஷான ஒரு சஹாபியும் தான், இன்னொரு பக்கம் நல்ல ஏழையான சஹாபியும் தான். சொன்னாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி லா அம்லிகு இல்லா ஹாதிஹி ரகபா, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரகபாவை தவிர சொந்தமா எனக்குன்னு ஒன்று இல்ல நாயகமே, நான் போய் எப்படி நாயகமே ஒரு ரகபாவை உரிமையிடுறது? அப்படியா? சரி, இன்னொரு வழிமுறை இருக்குது, அதை நீங்க செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிச்சிருவான். என்ன செய்யணும் நாயகமே? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்இம் 60 மிஸ்கீனா. அதற்கு முன்னால சொன்னாங்க, ஃபஸும் ஷஹ்ரைன் முத்ததாபிஐன், 2 மாதங்களாக தொடர்ச்சியாக நீங்க நோன்பு வைங்க, உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். இவர் சொன்னாரு, அவ்கானிய ஸௌமு ஹாதல் மௌகியா, ஒரே ஒரு நோன்பு பிடிச்சே என்ற நிலைமை இங்க இருக்குது. தொடர்ந்து 2 மாசம் நோன்பு பிடிச்சா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட ஹாலாத் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க நாயகமே, என்னால 2 மாசம் நோன்பு பிடிக்க ஏழுமா நாயகமே? அல்லாஹு அக்பர். கிதாபுல எழுதுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய விஷயத்துல மாத்திரம் 3 தடவைகள் கடவாய் பட்டல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. அப்படியா? சரி, 3வது ஒரு வழிமுறை சொல்லித்தானே, அதையாவது செய்யுங்க. அத்இம் 60 மிஸ்கீனா, 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடுங்கன்றாங்க. வல்லாஹி இன்னி லமிஸ்கீன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மேல சத்தியமாக நானே ஒரு மிஸ்கீன், நான் எப்படி 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா? சரி, கொஞ்சம் போய் ஓரத்துல உட்கார்ந்துருங்க, பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் ஆகிச்சு. அபு முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு தாயார் ஒரு கூட நிறைய ஈச்சப்பழங்களை கொண்டு வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐன ஸாயில், எங்க அந்த கேட்டு வந்தவர் எங்க, தப்பு பண்ணினேன் குற்ற பரிகாரம் இல்ல என்று சொன்னவர் எங்க, அவரை வர சொல்லுங்க. அவரை கூப்பிடப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, என்ன நாயகமே, நீங்க தப்பு பண்ணினதற்கு 60 மிஸ்கீன்களுக்கு
உணவு கொடுக்கணும்னு சொன்னனே, இதாருக்கு ஈச்சப்பழ கூட, இதை எடுத்துக்கிட்டு போங்க, 60 மிஸ்கின்களுக்கு பங்கு வைங்கன்னாங்க. இவர் ஈச்சப்பழ கூட எடுத்துக்கிட்டு போயிருக்க வேண்டியதுதானே, கையில கூடவே வச்சுக்கிட்டு சொல்றானா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி மா பைன லாபதைஹா, அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மதீனாவிலே இருக்கிற கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கிற எல்லா மிஸ்கின்கள குடும்பங்களை விட ஆக மிஸ்கினான ஒரு குடும்பம் என்றால் அது ஏண்ட குடும்பம் தான் நாயகமே. இந்த ஈச்ச பழத்தை வேற யாருக்காவது கொடுக்கவா, நானே வச்சுக்கிறவான்டான். அல்லாஹு அக்பர். சிரிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா பதத் நவாஜிதுஹு, கடவாய் பல்லு தெரிகிற அளவுக்கு இவருடைய வேலையும் இவருடைய பேச்சும் இவருடைய செயலும். பிறகு சொன்னாங்க, உங்களோட குடும்பத்துக்கே இதை நீங்க கொடுங்க, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிக்கட்டும்டாங்க. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கல்ல, சிரமப்படுத்தல்ல. வாழ்க்கை என்றால், பக்குவம் என்றால், சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் எல்லாமே இறுக்கமாக வாழணும், நெருக்கடியாக வாழணும், அல்லாஹ்வை விட்டு தூரமாகிற அளவுக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையும் காட்டல. சந்தோஷமாவும் இருங்க, சந்தோஷமாவும் இருங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திருங்க. ஆனா ஆகிராவை மறந்துடாதீங்க, சொர்க்கத்தை மறந்துடாதீங்க, கபர மறந்துடாதீங்க, மஹ்ஷர மறந்துடாதீங்க, கியாமத்தினால மறந்துடாதீங்க, அமால மறந்துடாதீங்க. இதெல்லாம் தான் நமக்கு கை கொடுக்கும். சொர்க்க ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், இன்பமா இருக்கிறோம்னு சொல்லி தொழாமல்லாம் இருந்துடேலுமா? பொழுதுபோக்கிலே நேரத்தை கழிச்சிடேலுமா? வீண் விளையாட்டுல நேரத்தை கழிச்சிடேலுமா? அல்லாஹ்வை மறந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் கழிக்க முடியுமா? முடியாத சகோதரர்களே. சில நேரங்கள்ல சிரிப்பு எல்லை மீறக்கூடாது, சந்தோஷம் எல்லை மீறக்கூடாது. சந்தோஷம் எல்லை மீறுகிற நேரம் அல்லாஹ் அவனை பார்க்க வெறுக்கிறான், அல்லாஹ் அவனை விரும்புறதில்லை. காரூனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத சொத்து செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்வே குர்ஆனிலே ஒரு மனிதனை பணக்காரன் சொல்றதா இருந்தா காரூனை பார்த்து அல்லாஹ் சொல்றான். காரூன் மிகப்பெரிய பணக்காரன், அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பணக்காரன். இந்த காரூனுக்கு மனிதர்களை வைத்து, அந்த காலத்திலே இருந்த சீதேவிகள் மூதாதையர்களை வைத்து அல்லாஹ் ஒரு உபதேசம் செய்ய வச்சான். என்ன செய்ய வச்சான்? காரூனே லா தஃப்ரஹ், நீ சந்தோஷத்துல ஆட்டம் காட்டாத, சந்தோஷத்துல எல்லை மீறாதே. அல்லாஹ் உனக்கு சொத்து சுகத்தை தந்திருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கலாம், பணம் பட்டாளத்தை தந்திருக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லை மீறாத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு சந்தோஷத்திலே எல்லை மீறுபவர்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. பிறகு அல்லாஹ் காரூனை பார்த்து சொல்ல வைத்தான். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு தந்த இந்த துன்யாவை வச்சு நீ ஆகிராவை தேடிக்கோ. இரண்டாவது சொன்னாங்க, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, ஓண்ட துன்யாக்குண்டான பங்கையும் நீ மறந்துடாதே, ஆகிராவையும் தேடி துன்யாவையும் தேடிக்கோ. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். மூணாவது சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போலவே நீயும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய். பிறகு சொன்னாங்க, வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில குழப்பக்காரனாக ஆகாதே. இந்த உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் காரூனுக்கு சொல்ல வைத்தான். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை என்றால் சந்தோஷம் வரும், ஆனால் சந்தோஷத்திலே எல்லை மீறக்கூடாது. இதே மறுபக்கம் வாழ்க்கை என்றால் கவலையும் வரும், கவலையால் தோய்ந்து போய், கவலையால் வாழ்க்கையை தொலைத்து போய் நிராசையாகிறவும் கூடாது. அல்லாஹ் சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், உங்களுக்கு நாம் தந்த ஒன்று நழுவி போயிருச்சு, இல்லாமல் போயிருச்சு, வாழ்க்கையை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி வாழ்க்கையை நிராசையாக்கி கொள்ளாதீங்க, வாழ்க்கையில நிராசையாகிறாதீங்க. சில பேருக்கு மனைவி மௌத்து, சில பேருக்கு பிள்ளைகள் மௌத்து, சில பேருக்கு குடும்பம் இல்லை, சில பேருக்கு வீடு வாசல் இல்லை, சில பேருக்கு தொழில் இல்லை, சில பேருக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, எது இல்லாமல் போகட்டும், நீங்க நிராசையாகாதீங்க, நிராசையாகாதீங்க. இன்னைக்கு இல்லையா, அல்லாஹ் இன்னைக்காவது ஒரு வளமான ஒரு நாளை அல்லாஹ் தருவான், நலவான ஒரு நாளை அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவுமா நாங்க கஷ்டப்பட்டுட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடவுமா நாங்க கவலைகள் ஆழ்ந்து போகிற அளவுக்கு பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துருச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய வேலை ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப கட்டத்திலேயே மக்கள் முகத்தில
காரி துப்பினாங்க, மண்ணை வீசி அடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசாத ஒரு நாக்கு இல்ல. எல்லாமே சேர்ந்து நபியை ஏசினாங்க. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிலியா வளர்ந்தாங்க, எல்லா கஷ்டத்தையும் தாண்டிலியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. கண்ணியமானவர்களே, காலங்கள் கடக்குகின்றன. நபியுடைய மனைவி நபியிட கண்ணுக்கு முன்னாலேயே மௌத்து. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபியிட மனைவி மௌத்தாகலையா? நபியுடைய 7 குழந்தைகள், 7 குழந்தைகளே 6 குழந்தைகள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு முன்னாலே வஃபாத். எந்த வாப்பாவால தந்த பிள்ளையிட மௌத்த பாக்கியல? எந்த வாப்பாவால தந்த பிள்ளையிட மௌத்த கல்வால தாங்கேலும்? யாருக்கும் தாங்கேலா சகோதரர்களே. அந்த 6 பிள்ளைகளையும் தந்த கையாலேயே கபூர்ல வச்சு அடக்கம் செஞ்சாங்க நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 6 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையிலேயே துடியாய் துடித்து வஃபாத் ஆகியது. சுப்ஹானல்லாஹ். இதை விடவுமா நாங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டோம்? இதை விடவுமா கஷ்டங்கள் பட்டுட்டோம்? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கையில பிரச்சனை வருதா, கவலை வருதா, கஷ்டம் வருதா, வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல. ஃபல்யஸ்குர் முஸாபஹு பி, அல்லாஹ் எனக்கு தந்த சோதனைகளை மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்க. ஃபஇன்னஹா அஅஸமு மினல் மஸாயிப், உங்களுடைய அத்துணை கவலை பிரச்சனைகளுக்கு முன்னால ஏண்ட பிரச்சனையை நீங்க நினைக்கிற நேரம் உங்களோட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஆகிருந்தாங்க. அல்லாஹு அக்பர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி தன்னை ரசூலாக முன்வைக்கிற நேரம் எல்லா மக்களும் சேர்ந்து ஓர்மித்த முடிவாக எடுத்தாங்க. நபியை மாத்திரமல்ல, நபியுடைய குடும்பமே எங்களோட எந்த சகவாசமும் இருக்கக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது. நபியையும் நபியுடைய குடும்பத்தையும், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இருக்கட்டும் வராதவர்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் சேர்த்து ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய் அடைச்சு வச்சிருவோம்னு முடிவெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அடைச்சு வச்சாங்க. கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 3 ஆண்டு காலங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்களுடைய குடும்பத்தையும் அந்த பள்ளத்தாக்கில் அடைச்சு வச்சுட்டாங்க. சாப்பாடுகள் யாரும் கொடுக்க கூடாது, குடிபானங்கள் யாரும் கொடுக்க கூடாது, உறவு முறை யாரும் வச்சுக்கிற கூடாது, திருமணங்கள் யாரும் நடத்தக்கூடாது. என்ன சிரமம்! சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் அந்த பள்ளத்தாக்கிலே இருந்தேன். பகல் நேரமெல்லாம் எதை பார்த்தாலும் சாப்பிட நினைக்காது, ஏண்டா பசி தாங்கேலாம இருப்போம். எதை பார்த்தாலும் சாப்பிட மனசு இடம் கொடுக்காது. இரவு நேரத்துல நாங்க என்ன செய்வோம்டா, இருட்டாக இருக்கிறதுனால கையில எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறோம். சில நேரம் ஒட்டகத்தினுடைய சாணமா கூட அது இருந்திருக்கலாம்ன்றாங்க. என்ன கஷ்டப்பட்டு இருக்குவாங்க. 3 வருடங்களானது பிரச்சனைகள் தீர்ந்தது என்று நினைத்தார்கள். அங்கிருந்து வெளியே வந்ததோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த மக்கள் எங்களை அரவணைக்கிறாங்கல்ல, ஆதரிக்கிறாங்கல்ல, போம் தாயிஃபுக்கு, அங்குள்ளவங்க சரி எங்களுக்கு இரக்கம் காட்டுவாங்க. போனாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட்டிக் கொண்டு தாயிஃப்ல போய் 1 நாள் 2 நாள் இல்ல, 10 நாட்களாக தாயிஃபுடைய சரித்திரம், அந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் அங்க போய் அவங்கள்ட்ட முன் வச்சா அவங்களும் ஏத்துக்கிறல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் ஊரை விட்டு விரட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊர்ல இருந்து ஓடி வாராங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏவி விட்டு நபியுடைய மேனிக்கு கற்களால் அடிக்கவும் வைத்தார்கள். கல்லு படுது விழுகுது, அந்த இடம் வெடித்து இரத்தமாய் ஊற்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருந்து வெளியே வந்து அல்லாஹ்விடத்துல கையை ஏந்தினாங்க. அல்லாஹும்ம அஷ்கு இலைக துஅஃப குவத்தி, யா அல்லாஹ் இந்த மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன், யா அல்லாஹ் இந்த மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன், யா அல்லாஹ் ஏண்ட விலகினம், யா அல்லாஹ் நான் சொல்ற முறையில இவர்களுக்கு சொல்லி இருந்தா விளங்கி இருப்பாங்க, யா அல்லாஹ் அன்த ரப்புல் முஸ்ததஅஃபீன், நீ பலகீனமானவர்களுடைய ரப்பு, யா அல்லாஹ் அன்த ரப்பி, நீ என்னுடைய ரப்பு, யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவர்கள் எல்லாம் முகம் சுளிக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் கடுகெடுக்கிறார்கள், எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இல்லம் யகுன் பிக அலைய கலபி கலபுக் ஃபலா உபாலி, யா அல்லாஹ் நீ மாத்திரம் என்னுடன் கோவிக்காமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும், யா அல்லாஹ். நான்
அது அப்படியே கழிகிறது. பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்ட நேரம், அதிலே அழுந்த தருணங்கள். உஹதிலே நபியுடைய தலையில 2 இரும்பு கவச ஆணிகள் இறக்கப்பட்டன, பற்கள் உடைக்கப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட வருத்தம் அல்லாஹ்விடத்திலே சொன்னாங்க, கைஃப யஃப்லா ஹாதல் கௌம் ஷஜ்ஜு நபியஹும், தன்னுடைய நபியவே காயப்படுத்துகிற இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறுவார்கள், எப்படி வெற்றி பெறுவார்கள்? அல்லாஹும்ம ஹ்தி ஹாதல் கௌம் ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த உம்மத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், தெரியாமல் இந்த மாதிரி அநியாயங்கள் செய்றாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்த ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அழுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய அழுகையும் அறிந்தவன், எதற்காக அழுகிறார்கள் என்பதையும் அறிந்தவன். ஆனாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். போங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, ஏன் அழுகிறீங்க? போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா முஹம்மத் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அழுகையின் காரணத்தை அல்லாஹ் அறிந்து வரும்படி சொன்னான், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தாகினா என் உம்மத்திட நிலைமை என்னாகுமோ தெரியாது, என் உம்மத்திட நிலைமை என்னாகுமோ தெரியாதே, இதை நினைத்தால் எனக்கு அழுகை வருகிறது. அல்லாஹ்விடத்துல போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், அவங்களோட உம்மத்தை நினைச்சு அழுகிறாங்களாம். அல்லாஹ் சொன்னான், நபியிடத்திலே போய் சொல்லுங்க, நான் நபிக்கு வாக்கு தருகிறேன், அவர்களுடைய உம்மத்தை இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நஸூக். நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மௌத்துக்கு பின்னாலே உங்களோட உம்மத்தை நான் எப்படி பார்த்துக்கிறேன்டா நீங்க பொருந்திக்கிறீங்க நாயகமே. அது மாத்திரமல்ல, அவங்களோட விஷயத்துல நான் கெடுதிகளை எதுவும் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுத்ததற்கு பின்னால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உயிர் கைப்பற்றால் பரவாயில்லை, என் உம்மத்துக்கு அல்லாஹ் பொறுப்பாகி விட்டான். கண்ணியமானவர்களே, இப்படியெல்லாம் அழுந்தாங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியெல்லாம் கவலைப்பட்டாங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியெல்லாம் கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு நாள் அழுகிறாங்க. சஹாபிகள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவாங்க, நாங்க கவலைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நபி அழுந்து நபியுடைய அழுகையை பார்த்து நபியை சூழ்ந்திருந்த நாம் அத்தனை பேரும் அழுந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தது. ரசூலுல்லாஹும் அழுது கூட இருந்த சஹாபிகள் எல்லாரையும் அழ வைத்து விட்டார்கள். அது என்ன தருணம் தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து நோவினை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தீனை பரப்பினதற்கு பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10,000 சஹாபிகளை நபியிட கைக்குள்ள அல்லாஹ் கொடுத்தான். அந்த சஹாபிகளை எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்வதற்காக எல்லாரோடையும் சேர்ந்து வாராங்க. மதீனால இருந்து மக்காவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரம் சொல்றாங்க சஹாபிகள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வழிகள் இருக்கத்தக்கன ஒரு வழியில எங்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அந்த வழியில கூட்டி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சிறுபிராயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலேயே அன்பு நபியுடைய அன்பு தந்தையார் அப்துல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. அநாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையினுடைய அரவணைப்பு இல்லாம தன்னம் தனியா பிறக்கிறாங்க. தாய் ஹலீமா சாதியா இடத்திலே பால் குடிப்பதற்காக கொடுத்து அனுப்புறா. 4 வருட காலங்களாக ஹலீமா சாதியா இடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்றாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது வயதிலே தாயார் ஆமினாவிடத்தில் ஒப்படைக்கப்படுறாங்க. தாய் வைத்திருக்கிறார். ஒரு நாள் 6வது வயசாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆமினா தாயார் கேட்கிறாங்க, மகனே மகனே, மதீனால உங்களோட வாப்பா வஃபாத் ஆகி அடக்கப்பட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டு போய் உங்களை காட்டவா? கூட்டு போங்கம்மா. திரும்ப கேட்கிறா, உங்களோட வாப்பட குடும்பத்தார்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, கூட்டு போய் காட்டவா? கூட்டு போங்கம்மா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை பிடித்துக் கொண்டு உம்மு ஐமன் என்கிற அடிமையும் கூட்டிக் கொண்டு தாயார் போறாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போய் பாப்பாவுடைய மக்பராவையும் காட்டிவிட்டு இருந்த சொந்த பந்தங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திவிட்டு மகனுடைய கையை பிடித்துக் கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிக் கொண்டு வராங்க ஆமினா தாயார்.
மக்காவுக்கு வந்து சேர்வதற்கு வெறும் 2 நாட்கள் தான் இருக்குது. வெறுமனமே 2 நாட்கள் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்க்கு தெரியாம இல்லை, அல்லாஹ்க்கு விவரம் இல்லாம இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வஃபாத்தாகினார், அதற்கு பின்னால பார்க்க தந்தை இல்லை என்று அல்லாஹ்க்கு தெரியாம இல்லை. மக்காவுக்கு போய் அல்லாஹ் தாயை வஃபாத்தாக வைக்கறிஞ்சு இருந்தாலும் அல்லாஹ் உம்மத்துக்கு படிச்சுதாரா, ஏந்த நபியை விட நீங்க ஒன்னும் கஷ்டப்படல, ஏந்த நபியை விட நீங்க ஒரு வேதனையை சந்திக்கல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் கூட்டிக்கிட்டு வாரா, மக்காவுக்கு வந்து சேர்வதற்கு 2 நாட்கள் தான். தாய்க்கு திடீரென சக்கராத்தினுடைய வேதனை, சக்கராத்திர வேதனை. தாய் அழுகிறா, புள்ள பாக்குது, உம்மையே அழுகிறாங்க. பிள்ளைக்கு தெரியல, அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியல, ஏண்ட உம்மையே அழுகிறாண்டு. ஆனா உம்மாக்கு தெரியும், நான் இப்ப மகனை விட்டு பிரிய போறேன். என்ன எனக்கு வந்திருக்க வருத்தம் லேசி வருத்தம் அல்ல. மகண்ட தலைய தலாவி தலாவி தாய் சொன்னாலாம், மகளே மகளே கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அத்துணை பேரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அன்பு தாயார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹு அக்பர். நபியில கல்பு தாங்கல்ல. அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு கபரை தோண்டி கண்ணியமான முறையில தாய கபூர்ல வச்சு அடக்கம் செஞ்சாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கையை பிடித்துக் கொண்டு உம்மு ஐமன் மக்கா வரைக்கும் தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிட்டு வராங்க. அழுதழுதே வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுதழுதே வந்தாங்க. இப்போ ஃபத்ஹ் மக்காவுடைய காலம் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55 வருடங்களுக்கு பின்னால சஹாபிகளை நோக்கி சொல்றாங்க, மக்காவுக்கு போவதற்கு பல வழிகள், அதுல ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது என்ன வழி தெரியுமா? ஏண்ட உம்மா மதீனால இருந்து மக்கா வருகிற நேரம் ஒரு இடத்துல வஃபாத்தாகிறாங்க. அந்த வழியால தான் அது அபுவா என்ற இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார். இங்க எல்லாரையும் நான் கூட்டிக் கொண்டு அந்த வழியால தான் நான் மக்கா போறேன். எல்லாம் வாங்க. 10,000 சஹாபிகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வந்தாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய மக்பராவுக்கிட்ட வந்து அப்படியே அமர்ந்தார்கள். சஹாபிகள் சொல்றாங்க, ஒருவரோடு பேசுவதற்கு அமர்ந்தால் எப்படி அமருவாங்களோ அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தாங்க. எல்லா சஹாபிகளும் நபியை சூழ்ந்து நின்று கொண்டார்கள். அழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழுகை. சுப்ஹானல்லாஹ். இந்த வானம் பூமி தாங்கல்ல சகோதரர்களே, சஹாபிகளோட கல்பு தாங்கல்ல சகோதரர்களே. எல்லா சஹாபிகளும் நபியோட அழுகையை பார்த்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உயர்வை தொட்டவர்கள். பத்ரை கண்டாச்சு, உஹத கண்டாச்சு, கந்தக கண்டாச்சு, ஃபத்ஹ் மக்காவை கண்டாச்சு, சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி நேருக்கு நேரா அல்லாஹ் கண்டாச்சு. பெத்த தாய மறக்கல்ல, பெத்த தாயோட கபர மறக்கல்ல, உம்மாவை நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இப்ப நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் படிப்பு கூடிருச்சு, அறிவு கூடிருச்சு, தரம வந்துருச்சு, 4 காசு கையில கண்டாச்சு. உம்மா படுதில்ல, வாப்பா விளங்குதில்ல. நீ மூடுன்றா வாப்பாவை பார்த்து புள்ள, உம்மா பார்த்து பொத்திடுன்றா. அல்லாஹ் மன்னிக்கணும். உம்மா வாப்பாவை மறந்து உம்மா வாப்பாட கல்வ நோகடிச்சு எந்த மூளைக்கும் போங்க, அல்லாஹ் சத்தியமாக வாழ்க்கையில லட்சியத்தை நிறைவேற்ற மாட்டான். சந்தோஷங்கள் அல்லாஹ் தரமாட்டான். தொட்ட காரியம் எல்லாம் தர்த்தரியமாக மாறும். வெளிநாட்டுல ஒரு ஊர்ல ஒரு உம்மா வாப்பா பிள்ளைக்கு படிக்க வைக்க வசதி இல்லைன்னு சொல்லி சொந்த காணி பூமி எல்லாம் வித்து, வீடு வாசல் எல்லாம் வித்து புள்ளை அனுப்பி வச்சா படிச்சுட்டு வாரான். அல்ஹம்துலில்லாஹ், நான் கண்ட கனவெல்லாம் நினைவாகிறது, நான் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகிறது. சந்தோஷம். புள்ள இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம், உம்மா வாப்பா பழைய சேட்டும் சாரமும் உம்மா பழைய சேலை உடுத்து கொண்டு போய் புள்ளைய வரவேற்க நின்றா. புள்ள தனியா வந்து இல்ல, கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் கூட்டு வந்திருக்காரு. உம்மா வாப்பாவும் கண்டதோட புள்ள எவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டாலும் புள்ள தானே, மகன் தானே. எவ்வளவு பெரிய ஆளாகினாலும் உம்மா வாப்பா விட புள்ள பெரிய ஆளாக எழுவா.
அல்லாஹு அக்பர். உம்மா வாப்பா கண்ட சந்தோஷத்திலே ஓடோடி போய், என்ன மகனே, உன்னை பிரிஞ்சு நாங்க சரியான கஷ்டப்பட்டுட்டோம், உன்னை பிரிஞ்சு நாங்க ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகிட்டோம். போன வீடை பத்தி கவலை இல்ல, போன வாகனங்களை பத்தி கவலை இல்ல, போன காணி பூமியை பத்தி கவலை இல்ல, ஓண்ட பிரிவை நினைச்சு கவலைன்னு சொல்லி கட்டி அணைச்சா கூட வந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் சிரிப்பு வந்துருச்சு. யாரு மச்சான், இது யாரு மச்சான், இந்த நாகரீகம் தெரியாமல், உன்னுடைய அந்தஸ்து தெரியாமல் உன்னை இவ்வளவு அலங்கோலமான ஆடை அணிந்தவர்கள் வந்து உன்னை கட்டி அணைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டதோட இவனுக்கு மான பிரச்சனை. உம்மா வாப்பா ஒரு தள்ளி விட்டானா, வந்த ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்ட சொன்னானா, நீ எல்லாம் தப்பா நினைக்காத, இது வேற யாரும் இல்ல, என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனும் வேலைக்காரியும் தானா. அல்லாஹு அக்பர். அந்தஸ்து வந்ததோட உம்மா வாப்பா வேலைக்காரனா தெரியுறாங்களா? பதவி வந்ததோட உம்மா வாப்பா வேலைக்காரவனுக்கு சமமா? அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே நபியை விட பிஸியானவங்க யாரும் இல்லை, நபியை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55 வருஷத்துக்கு பின்னால சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் என் உம்மாவை மறக்கல, யா அல்லாஹ், அவளோட கபரை ஜியாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், யா அல்லாஹ், எனக்கு நீ அனுமதி தா, யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில கவலை வரும், சந்தோஷம் வரும், பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வை மறந்து மாத்திரம் சந்தோஷத்திலும் இருந்திடக்கூடாது, கவலையிலையும் இருந்திடக்கூடாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. யா நீ 7 வானங்களுக்கு சொந்தக்காரன், யா அல்லாஹ், 7 பூமிகளுக்கு சொந்தக்காரன், யா அல்லாஹ், சூரியன் சந்திரனுக்கு சொந்தக்காரன், யா அல்லாஹ். நீ நாடாமல் எதுவும் நடக்காது, யா அல்லாஹ். இன்பம் கவலை கஷ்டம் துன்பம் எல்லாம் உன்னுடைய கையில் உள்ளது, யா அல்லாஹ். அன்புள்ளவனே, எங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ், எங்களுக்கு இரக்கம் காட்டிரு, யா அல்லாஹ். நாங்களும் பலகீனமானவர்கள், யா அல்லாஹ். பாவம் நினைச்சு நாங்க செய்ய விரும்பல, யா அல்லாஹ். பாவத்தை வெறுக்கிறோம், யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளம் பாவத்தை நோக்கியே போகிறது, யா அல்லாஹ். பாவத்தின் பக்கமே ஈர்க்கப்படுகிறது, யா அல்லாஹ். பாவியாகவே எங்களை கடைசி நிலைமையை மாக்கிறாதே, யா அல்லாஹ். எத்தனை பேர் தொழுகையில மூத்தி, யா அல்லாஹ், எத்தனை பேர் நோம்பில மூத்தி, யா அல்லாஹ், எத்தனை பேர் ஹஜ்ஜில மூத்தி, யா அல்லாஹ். அன்புள்ளவனே, எங்களுடைய மூத்துகளையும் தொழுகையில ஆக்கிறியா அல்லாஹ், நோம்புல ஆக்கிறியா அல்லாஹ், குர்ஆன் திக்ர்ல ஆக்கிறியா அல்லாஹ், உன்னை நினைச்ச நேரத்தில் ஆக்கியா அல்லாஹ். பாவத்துல மௌத்த தந்துராதே, உன்னை மறந்த நிலைமையில மௌத்த தந்துராதே. எத்தனையோ பேர் அதே மாதிரி விபச்சாரத்துல மௌத்தியா அல்லாஹ், எத்தனையோ பேர் போதைக்கு அடிமையாக மௌத்தியா அல்லாஹ். கேடுகட்ட மௌத்து நிரந்தரமான தண்டனைக்கு ஆளாக்கிரும், யா அல்லாஹ். எங்களுக்கு அப்படிப்பட்ட மௌத்த தந்துராதே, யா அல்லாஹ். பாசம் உள்ளவனே, எங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கிறேன். எங்களோட உம்மா வாப்பட பாவங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ். தாய் படாத சிரமம் இல்ல, தாய் படாத வேதனை இல்ல, இரத்தத்தை போலாக தந்தவள், யா அல்லாஹ். பிள்ளையை கதி என்று வாழ்ந்தவள், யா அல்லாஹ். தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் துளைத்தாள், யா அல்லாஹ். தன்னுடைய நிம்மதிகளை எல்லாம் இழந்தாள், யா அல்லாஹ். தனக்காக வாழ்வதை விட பிள்ளை பிள்ளை என்று வாழ்ந்ததே அதிகம், யா அல்லாஹ். எத்தனையோ தாய்மார்கள் கபராளிகள் ஆகிட்டாங்க, யா அல்லாஹ். அந்த தாயுடைய கபரை சுவர்க்க பூங்காவனம் ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலையில் இருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். அதே மாதிரி அன்பு தந்தைமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பிள்ளைகளுக்காக நேரம் காலத்தை ஒதுக்கியவர், யா அல்லாஹ். இரத்தத்தை வேர்வையாக சிந்தியவர், யா அல்லாஹ். எந்த கவலை கஷ்டம் வந்தாலும் ஊரலகத்துக்கு வந்து சொல்ல மாட்டார், யா அல்லாஹ். மனைவிடத்தில் வந்து அழுந்ததில்லை, பிள்ளைகளிடத்தில் வந்து சொன்னதில்லை. பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர், யா அல்லாஹ். எந்த உம்மாவையும் பாப்பாவையும் நீ கைவிட்டாதே, யா அல்லாஹ். நாசமாக்கிறாதே, யா அல்லாஹ். தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்கா அல்லாஹ். அன்புள்ளவனே, எங்களுக்கு ஓதி தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஈருலகத்தையும் அவங்களை செழிப்பாக்கிறியா அல்லாஹ், கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ். பாசம் உள்ளவனே, அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தார்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். நபியோட உம்மத்தை அனாதை போல ஆகிருச்சியா அல்லாஹ். கேட்பார் பார்ப்பார் யாரும் இல்லையா அல்லாஹ். பலஸ்தீன் முஸ்லிம்களோட நிலைமை உனக்கு தெரியும், யா அல்லாஹ். காசா முஸ்லிம்களோட நிலைமை உனக்கு தெரியும், யா அல்லாஹ். பெத்த தாயுடைய கண்ணுக்கு முன்னாலே சில பிள்ளைகள் செதறிடுச்சு, யா அல்லாஹ். கைகள் வேற கால்கள் வேற, எத்தனை நெஞ்சு தாங்குது, யா அல்லாஹ். நீ அவர்களை பொருந்திக்கிறவா என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள், யா அல்லாஹ். மன ஆறுதலை அவர்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ், மன ஆறுதலை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த காபிர்களுக்கும் யஹூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் ஹிதாயத் இருந்தால் சீக்கிரமாக குடியா அல்லாஹ். ஹிதாயத்துக்கு தகுதி இல்லையா வேரோடு இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ், அடியோடு அழித்து விடுயா அல்லாஹ். முஸ்லிம்கள்
எங்களுக்கு ஈடேற்றத்தை கூடிய அல்லாஹ், வெற்றியை கூடிய அல்லாஹ். அன்புள்ளவனே, நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் கடைசி ஒரு நாள் இருக்குதியா அல்லாஹ், அந்த நாள் உனக்கு விருப்பமான நாளாக ஆக்கிறியா அல்லாஹ். எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் கடைசி ஒரு வார்த்தை இருக்குதியா அல்லாஹ், அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவாக ஆக்கிறியா அல்லாஹ். எத்தனை இடங்களிலே, எவ்வளவு பெரிய மாடிகளிலே வாழ்ந்தார்.